வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு. கட்சிகள் குடுக்கற வாக்குறுதிகளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மாசத்துல வரப்போகுது. தமிழ்நாடோட 2 பெரிய கட்சிகளும் உங்க ஓட்ட வாங்குறதுக்காக ஒரு பெரிய ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரேஸோட சென்டர் பாயிண்ட் என்ன தெரியுமா? அது உங்க பேங்க் அக்கவுண்ட் தான். இப்போ நடக்கிறது ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம், ஒரு செஸ் கேமே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக இழந்த ஆட்சியை எப்படியாவது திரும்ப பிடிச்சிடணும்னு மல்லு கட்டுறாங்க. அதனாலதான் இவங்க 2 பேரோட கையிலயும் இருக்கிற முக்கியமான வெப்பன், இல்ல அஸ்திரம்னு சொல்லலாமே, அது என்ன தெரியுமா? பணம். ஆமாங்க, மக்களை கவர்றதுக்கு பணத்தை வச்சு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த அரசியல் செஸ் கேம்ல முதல் மூவ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவங்களோட டார்கெட் யாருன்னா பெண் வாக்காளர்கள். அவங்க பயன்படுத்தின ஆயுதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் பண பரிமாற்றம். திடீர்னு ஒரு நாள் காலையில மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல டக்குன்னு 5000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. இது ஆளும் திமுக அரசாங்கம் அடிச்ச ஒரு செம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு தான் சொல்லணும். ஆனா இந்த 5000 ரூபாயில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இது ஒரே அமௌண்ட் கிடையாது. வரப்போற 3 மாசத்துக்கான உரிமை தொகைய, அதாவது 3000 ரூபாய அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு ஸ்பெஷல் சம்மர் போனஸ்ன்னு சொல்லி 2000 ரூபாய். ஆக மொத்தம் 5000. இதுக்கு முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் ரொம்ப சிம்பிள். எலெக்ஷன் வரப்போகுது, எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுக்க விடாம தடுத்துடுவாங்க. அதனாலதான் மக்களுக்கு சேர வேண்டியது சீக்கிரமா சேரணும்னு முந்திக்கிட்டு நாங்க போட்டுட்டோம்னு சொன்னாரு. இது ஒரு மாதிரி அவங்க தடுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொடுத்துடலாம்னு எடுத்த ஒரு ப்ரீஎம்டிவ் மூவ். திமுகவோட இந்த அதிரடிய பார்த்துட்டு அதிமுக சும்மா இருப்பாங்களா? அவங்க உடனே ஒரு கவுண்டர் அட்டாக்குக்கு ரெடியானாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் தரீங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் 2000 ரூபாய் தரோம்னு அறிவிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, போட்டி இன்னும் டஃப் ஆயிடுச்சு. இந்த நேரடி பண போட்டி ஒரு பக்கம் அனல் பறக்க நடந்துருக்கு. அதே நேரத்துல இந்த தேர்தல் களத்துல அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த முறை அவங்க கையில எடுத்திருக்கிற ஆயுதம் கடன் தள்ளுபடி. இங்கதான் பாருங்க இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களை டார்கெட் பண்றாங்க. இவங்க நகை கடனை குறி வச்சா அவங்க கல்வி கடனை குறி வைக்கிறாங்க. இது ரொம்பவே கணக்கு போட்டு ஆடப்படுற ஒரு ஆட்டம். இப்ப இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். திமுக சைட்ல இருந்து நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி பத்தி அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதிமுகவோ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் எஜுகேஷன் லோன், மகளிர் சுய உதவிக்குழு கடன் இது எல்லாத்தையும் முழுசா தள்ளுபடி செஞ்சுடுவோன்னு ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த கட்சிகள் ஆடுற இந்த அரசியல் சதுரங்கத்துல கடைசியில ஒரு சராசரி தமிழ்நாட்டு குடிமகனுக்கு, அதாவது நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? என்னதான் நிச்சயம்? தெளிவா சொல்லணும்னா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம். இந்த போட்டி காரணமா வர்ற எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாலும் சரி, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு மாசம் குறைஞ்சது 2000 ரூபாய் கிடைக்குங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. இதுதான் இந்த தேர்தல் போட்டியால மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நேரடி பலன். எல்லாம் சரிதாங்க. இந்த வாக்குறுதிகள்லாம் ஓட்டுகளை அள்ளித்தரலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு வெற்றியும் தேடித் தரலாம். ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு கொடுக்கற வாக்குறுதிகளால தமிழ்நாடோட நிதி நிலைமை, நம்ம மாநிலத்தோட கஜானா என்ன ஆகும்? இதோட நீண்டகால பாதிப்பு என்னவா இருக்கும்? இதையும் நாம யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா?